இவன் எப்பதான் சுமதியை என் கண்ணுல காட்ட போறானோ? டேய் வேலா, என்னடா இது? அம்மா கேக்குறது காதுல விழுகல? தண்ணி அடிச்சா காது கேட்காதானே? நல்லா கேக்குது. அம்மாவுக்கு சுமதியை பார்க்கணும். ஏன்டா புரியாம பேசுறிய? இப்பத்தானே பழகிட்டு இருக்கேன். எது தண்ணி அடிக்கவா? அம்மா நீ தானே காதலிக்க சொன்ன. இப்ப கல்யாணம் வரைக்கும் பொறுத்து தான் தீரணும். ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கணுமா வேணாமா? பொறுக்கணும். சரி, இப்ப அரிசி பொறுக்கு, அப்புறம் ஆற பொறுக்கலாம். பயப்படாதீங்க. இந்த ஊர்ல வேலன்னு வேலன். ஓ அவனா? அவன் என் ஃப்ரெண்டு தான். படிச்சான், பட்டதாரி ஆயிட்டான். நான் படிக்கல, பூசாரி ஆயிட்டேன். பட்டணத்து கோயில்ல ஏதாவது விசேஷமா? இல்ல வேலனை கொஞ்சம் பாக்கணுமே. அவனை பார்க்க முடியாது. ஏன்? அவன் பட்டணத்துக்கு லவ் பண்ண போயிருக்கான். அவங்க ஆத்தா பார்வதியும் கூட போயிருக்கு. வேலனோட அம்மா தான் பார்வதி. சரஸ்வதியா? இத பாரு, இந்த தலையாட்டி பூசாரி ரொம்ப மோசமானவன். என்கிட்ட கேட்ட மாதிரி வெளியில எங்கேயும் போய் கேட்டுறாத. அடி நொங்க எடுத்துருவாங்க. வந்துட்டானுங்க. மூடிட்டு போயா. நீ ஏடா தலையாடுற? போடா. வேலன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ராவோட வரணும். எந்த பாட்டை கேட்டு நான் மயங்குறேனோ அதே பாட்டை மறுபடியும் பாடணும். நான் வரேன். கேட்டீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வேணாமா, நானே சோலோ தனியா வரதணும். ஏண்டா, நீ லவ் பண்ற வரைக்கும் எங்க ஹெல்ப் தேவை. அவளை லவ் யூ உடனே உனக்கு நாங்க வேண்டாமா? நோ டென்ஷன் மேன். இவ கல்யாணத்தை நான் முடிச்சிட்டேனா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வாங்க வாங்க. Thank you very much. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி வேலன் வேற யாரும் இல்ல, பார்வதியோட பையன். நானே கிராமத்துக்கு நேர்ல போய் விசாரிச்சேன். சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதி வேலன் இங்க வந்திருக்காங்க. மேடம் மேடம் மேடம், 500 ரூபாய் நோட் காந்திவடம் போட்டது. வேலன் வந்துட்டாரு மேடம். ஏய் ஓரமாமா. டேய் வாத்தியங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? ஹாய் சுமதி. நில்லுங்க. என் மேல சத்தியமா சொல்லுங்க, உங்க அம்மா பேர் என்ன? சொல்லுங்க. பார்வதி. உனக்கு என்ன தைரியம் தான் இந்த குழந்தை ஏமாத்துவேன்? நான் அப்பவே சொல்ல இவன் சரியான ஏமாத்துக்காரன். சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். நான் சொல்ல வேண்டியதை சுமதி கேட்கட்டும். நிறுத்துங்க. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்க. சுமதி எதுக்காக? நீங்க என்ன பழி வாங்க தானே என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்க. சுமதி நான் சொல்றது என்னன்னு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என் கூட பழகுனது போய், என்கிட்ட பேசுறது போய். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன காதலிச்சது போய். இது எல்லாமே போய். போய். என் பேரை சொல்லி கூப்பிடாத. உன் கூட பேச பிடிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கல. I hate you. You get out and get lost. Get out, you bloody cheat.